தூரத்தில் ஒரு சிறிய கடற்கரை கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் தினமும் கடலில் மீன் பிடித்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினர். கடல் அவர்கள் தோழி போல இருந்தது, அமைதியாக, அழகாக, பாசமாய். ஆனால் ஒரு நாள் அந்த நீலக்கடல் கோபமாக மாறியது. புயல்கள் எழுந்தன, அலைகள் பெருக்கெடுத்து கரையை அடித்தன. யாருக்கும் புரியவில்லை, ஏன் கடல் இவ்வளவு கோபமாகியது என்று. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் அருண், ஒரு மீனவனின் மகன். சிறுவனாக இருந்தாலும் அவனின் இதயம் தைரியத்தாலும் கருணையாலும் நிரம்பியிருந்தது. ஒரு இரவு அனைவரும் பயத்துடன் வீடுகளில் மறைந்திருந்தபோது அருண் கடலின் ஓரத்தில் நின்றான். அவன் தெரிந்தது, இந்த புயல் ஒரு சாதாரண புயல் அல்ல. இது கடலின் தெய்வம் கோபமடைந்ததின் அறிகுறி. அவன் தைரியமாக கடலுக்குள் மூழ்கினான். ஆழத்தில் சென்றபோது ஒளி வீசும் மீன்கள், மிதக்கும் முத்துக்கள், மின்னும் பவளங்கள் எல்லாம் அவனைச் சுற்றி மாயம் போல இருந்தது. கடலின் அடியில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அங்கு தெய்வத்தின் கண்ணீர் போல ஒரு நீல முத்து ஒளிவிட்டது. அருண் மெதுவாக அந்த முத்தை எடுத்தான். அந்த முத்து கடலின் அமைதியை குறிக்கும் சின்னம் என்று அவன் உணர்ந்தான். அவன் அதை மரியாதையுடன் திரும்ப கடலுக்கு அர்ப்பணித்தான். மீண்டும் அவன் மேலே வந்தபோது அலைகள் மெதுவாக அமைதியாகின. புயல் அடங்கியது. வானம் நீலமாக அமைதியாக மாறியது. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. மீன்கள் திரும்பின, மக்கள் சிரித்தனர், கடல் மீண்டும் பாசமாய் அணைத்தது. அந்த நாளிலிருந்து அனைவரும் நினைவில் வைத்தனர், ஒரு சிறு சிறுவனின் தைரியம் ஒரு முழு கிராமத்தை காப்பாற்றியது. உண்மையான தைரியம் என்பது பயந்தாலும் பிறரை காப்பாற்றும் மனம் என்றது. Thanks for watching. Subscribe me.